வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிரெட்டி திங் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ப்ராப்பரான எராட்டிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு கேஷுவலா நகரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் சடனா சீரியஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற தீம்ல தான் போகும். பொதுவா இந்த மாதிரியான எராட்டிக் த்ரில்லர்ல காட்டக்கூடிய காமன் தீமே இதுதான். நீங்க எந்த படம் வேணா எடுத்துக்கலாம், 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே இல்லனா பாய் நெக்ஸ்ட் டோர், இந்த மாதிரியான படங்கள்லயும் இந்த மாதிரியான தீம்ல தான் போகும். அதே தீம்ல தான் இந்த கதையுமே எடுத்திருப்பாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட லேட் 40ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். எந்த விதமான சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லயுமே இது வரைக்கும் அவங்க ஈடுபடாம இருப்பாங்க. ஒரு மாதிரி லைஃபை ஜாலியா போக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல தான் எலியாட்டை இவங்க ஒரு ஆர்ட் கேலரியில வச்சு சந்திக்கிறாங்க. அண்ட் அவனோட ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இவங்க போகக்கூடிய பாரிஸ் ட்ரிப்புக்குமே அவனை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப கேஷுவலா பாக்குறாங்க. ஆனா இவன் ரொம்ப சீரியஸ் ஆகிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினே ஃபீல் பண்றாங்க இவன் ரொம்ப சீரியஸ் ஆகிறான்ட்டு. சோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது அண்ட் இவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான டார்ச்சர்ஸ் வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எந்த கதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. வெறும் இன்டிமேட் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, எப்ப தான் கதைக்குள்ள வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மொமெண்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிராக் ஆன மாதிரி தான் அந்த கதை போயிட்டு இருக்கும். பட் சடனா அந்த நபர் பண்ணக்கூடிய ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஹீரோயின் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பில்ட் ஆச்சு. பட் கிளைமேக்ஸை முடிச்ச விதம் அப்படின்றது பயங்கர அப்ரப்டா இருந்துச்சு. இது மூலமா என்ன சொல்ல வந்தாங்க, இல்ல இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இனிமே டீடைலிங் அப்படின்றது இருந்திருக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ஒரு ப்ராப்பர் அடல்ட் மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.